எல்லாருக்கும் வணக்கம். நேற்று விஜய் மற்றும் மரியா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க யூடியூப் சேனலில். அதை பார்த்ததுலேருந்து ரொம்பவே மன கஷ்டத்தில் இருக்கேன் நான். சரி பரவாயில்ல, எனக்கு எல்லா விஷயமும் கொஞ்சம் ஓப்பனாக அதுக்கு பதிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமிஷனர் ஆஃபீஸ் வாசலில் நான் இன்டர்வியூ கொடுக்கும் போது ஒரு ரிப்போர்ட்டர் சார் கேட்குறாரு, நாஞ்சில் விஜய் எனக்கு கால் பண்ணி, சார் இது மாதிரி விஜய் வைஷ்ணு ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு தெரியுமான்னுட்டு. அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு தெரியாதுன்னுட்டு. அடுத்த இன்டர்வியூவில் நான் ஒரு இடத்துல போகிறேன், அங்கே கேட்கும் போது பழகியிருக்கேன் எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மூணாவது, எனக்கு அவங்க ஃப்ரெண்டு தான் அப்படின்னு இருக்காரு. இப்போ நாலாவதாக பார்த்தீங்கன்னா சகோதரி. ஓகே, இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு பொதுமக்கள் நீங்கள் தான் யோசிச்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், நான் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறேன் அப்படின்றத நாஞ்சில் விஜயன் சொல்கிறாரு. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப அப்பட்டமான ஒரு கேவலமான பொய். எனக்கு அதுவுமே ரொம்ப கஷ்டம். ஒரு அம்மா தான் பக்கத்து வீட்டுல மிகப்பெரிய மாமரம் இருந்ததை பார்த்து பொறாம தாங்க முடியல. என்னடா இது, இவ வீட்டுல மட்டும் இவ்வளவு பெரிய மாங்காய் மரம் இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்களா, தான் வீட்டு குப்பையெல்லாம் தினமும் அந்த வீட்டுல கொட்டிக்கிட்டே இருந்தாங்களாம். இப்படி சில நாட்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்க வீட்டு வாசல்ல அந்த பக்கத்து வீட்டம்மா கூட நிறைய மாம்பழங்களை வச்சிருந்தாங்க. இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம். அந்த அம்மாவுக்கு பிரியமா, உன் வீட்டுல நான் தினமும் குப்பையை கொட்டினேன், ஆனா நீ என்னடானா மாம்பழத்தை கொண்டு வச்சிருக்கேன்னு கேட்டாங்களாம்.